السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. قال نبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده لتأمرن بالمعروف ولتنهون عن المنكر أو ليوشكن الله أن يبعث عليكم عقابا منه ثم تدعونه فلا يستجاب لكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, தவறை செய்கின்ற பொழுது, ஒரு ஹராமை நிகழ்த்துகின்ற பொழுது, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவறை செய்கின்ற மனிதரை தடுக்காதிருக்கின்ற பொழுது, அந்த தீமையை செய்கின்ற பொழுது, அந்த தீமையை விட்டு அதை தடுக்கவில்லை என்று சொல்கின்ற பொழுது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய வேதனை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் ஏற்படும் என்பதாக நமக்கு அழகாக சொல்லித் தருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், அவன் செய்யக்கூடிய ஒரு பாவத்தின் மூலமாக ஒரு மனித சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், எப்பொழுது பாதிக்கப்படும்? அந்த தீமையை செய்கின்ற பொழுது தடுக்கவில்லை என்று சொன்னால், சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தீமையை செய்கின்ற பொழுது, பாவத்தை நிகழ்த்துகின்ற பொழுது மனிதர்களை தடுக்கவில்லை என்று சொன்னால், அந்த நேரத்தில் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வினுடைய வேதனை ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இறக்கப்படும் சொல்லி காமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு இடத்துல சொல்லி காமிக்குமான், இந்த உம்மத்தை முஹம்மதியா சிறந்த சமுதாயமாக, ஒரு மதிப்பிற்குரிய சமுதாயமாக விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். மனித சமுதாயத்திலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற சமுதாயத்திலே நீங்கள் சிறந்தவர்களாக, உம்மத்தை முஹம்மதியாவாகிய நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி காமிக்கின்றான். எதன் மூலமாக சிறப்பெறுகின்றார்கள்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற காரணத்தினால் இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கின்றான், சொல்லி காமிக்கின்றான். பனி இஸ்ரவேலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனிக்கிழமையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை கொடுத்திருந்தான். யாருக்கு? பனி இஸ்ரவேல் மக்களுக்கு. அந்த நேரத்தில் சனிக்கிழமையிலே அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சனிக்கிழமையிலே அந்த நாளுக்கள் முழுவதையும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தியானிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூக மக்களுக்கு கொடுத்திருந்தான். அதே போன்று இன்னொரு விஷயம் என்று சொன்னால், சனிக்கிழமையில் அவர்களுடைய வேலை என்ன சொன்னால் மீன் பிடிக்கின்ற வேலை. இந்த சனிக்கிழமையில் மட்டும்தான் மீன்கள் அதிகமாக தண்ணீருடைய மேல்புறத்தில் தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கும். அதிகமாக என்ன செய்யும்? மற்ற நாட்களை விட சனிக்கிழமை தான் என்ன செய்யும்? மீன்கள் என்ன செய்யும்? அதிகமாக என்ன செய்யும்? கரை ஓரம் ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இந்த நிலை இருக்கின்ற பொழுது சனிக்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துங்கள், சனிக்கிழமை என்ன செய்யுங்கள்? என்னை வணங்குவதற்காக நீங்க என்ன செய்யுங்கள்? ஒதுக்குங்கள் என்பதாக அல்லாஹ் சட்டத்தை கொடுத்திருந்தான். நாட்கள் கழிந்த பொழுது ஷைத்தான் ஆகின்றவன் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் சனிக்கிழமை தான் மீன் பிடிக்க கூடாது சொல்லிக்கின்றான். அதனால என்ன செஞ்சு கொள்ளலாம்? சனிக்கிழமைக்கு முன்னதாக வெள்ளிக்கிழமையிலே கடற்கரை ஓரத்திலே ஒரு குழியை தோண்டி, நீளமான ஒரு அகழியை தோண்டி, அந்த அகழிக்கு தண்ணி வருமுகமாக கடலில் இருந்து ஒரு வடிபாதை என்ன செய்யணும்? அமைக்க வேண்டும், வடிகாலை என்ன செய்ய வேண்டும்? அமைக்க வேண்டும் என்று சொல்லி அமைக்கின்றான், ஐடியாவை கொடுக்கின்றான். அதாவது கடற்கரை ஓரத்திலே நீண்டதாக ஒரு குழியை தோண்டி, அந்த தோண்டப்பட்ட குழிக்கும் கடலுக்கும் மத்தியில் இன்னொரு ஒரு துவாரத்தை என்ன செய்யணும்? விட வேண்டும். எப்படி? அலைகள் அடிக்கின்ற பொழுது அந்த ஓடை வழியாக இந்த குழிக்குள் என்ன செய்யும்? தண்ணீர் விழும். தண்ணீர் விழுவதை போன்று மீன்களும் சேர்ந்து என்ன செய்யும்? விழும். இப்படி ஒரு தந்திரத்தை ஒரு புத்திய ஷைத்தானாகின்றவன் அந்த பனி இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்ய கொடுத்தான். அதே போன்று செயல்படுத்தினார்கள். வெள்ளிக்கிழமையில் என்ன செய்வார்கள்?
குழியை தோண்டுவார்கள். சனிக்கிழமையில வேகமாக அலைகள் அடிக்கும். அந்த அலைகள் மூலமாக அடித்து வரப்பட்ட மீன்கள் சனிக்கிழமையில அதிகமாக மீன் பிடிக்கும் அல்லவா, அந்த மீன்கள் அத்தனை என்ன செய்யும், இந்த ஓடை வழியாக என்ன செய்யும், இந்த குழிக்குள்ளே விழுந்து விடும். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார்கள், அந்த மீனை எடுத்துக் கொள்வார்கள். இப்படியாக ஒரு சட்டத்தை அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். சில காலங்கள் கழிந்தது. அந்த கூட்டத்திலே 3 கூட்டமாக 3 பிரிவினராக பிரிந்திருந்தார்கள். ஒரு கூட்டம் பகிரங்கமாக மீன் பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்று சொன்னால் தானும் மீன் பிடிப்பது கிடையாது, மீன் பிடிக்கின்றவர்களையும் மீன் பிடிக்காத அல்லாஹ்வுடைய வேதனை வரும் அப்படின்னு எச்சரிக்கை செய்வதும் கிடையாது. மூன்றாவது ஒரு கூட்டம் தானும் அந்த தீமையிலிருந்து விலகி கொண்டு பிற மக்களை என்ன செய்வார்கள், சீர்திருத்தம் பண்ணுவார்கள், மக்களையும் தீமையிலிருந்து என்ன செய்வார்கள், தடுப்பார்கள். இப்படியாக 3 கூட்டங்கள் பிரிந்திருந்த நிலையிலே இருவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யப்பட்டது, ஒரு மதில் சுவர் கட்டப்பட்டது. கட்டி சில சின்னங்கள் கழிந்ததற்கு பின்னால் அந்த மதில் சுவரில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. நல்லடியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? அல்லாஹ் என்பக்கும் எச்சரிக்கை செய்து மீன் பிடிக்காத அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்பதாக அந்த மீன் பிடிக்கக்கூடிய அந்த பாவிகளை எச்சரித்தார்களே, நன்மை என்பக்கும் அழைத்தார்களே, தீமையை தடுத்தார்களே, அவர் நினைக்கிறார்கள் மதிலுக்கு அப்பாலாக 2 கூட்டத்தவர்கள் இருக்கிறார்களே, அவருடைய சத்தமே காணமே என்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு மனிதரை மதில் ஏறி எட்டி பார்க்க சொல்லுகின்றார்கள். எட்டி பார்க்கின்ற பொழுது நவுதுபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்கள் அத்தனை பேர்களையும் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்தான், உருமாற்றம் செய்து விட்டான். யாரை? முதலில் சொன்ன 2 கூட்டத்தையும் பகிரங்கமா அந்த பாவம் செய்தார்கள் அல்லவா, மீன் பிடித்தார்களே, அவர்களையும் மீன் பிடித்ததை தடுக்காமல் இருந்தார்களே, அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருமாற்றி வைத்த வரலாற்றை பார்க்கின்றோம். இந்த அவலங்கள் எதற்காக ஏற்பட்டது? சமுதாயத்தில் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி தவறிலிருந்து மனிதனை நாம் என்ன செய்ய வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். அந்த கூட்டங்கள் இருக்கின்ற காலமெல்லாம் சமுதாயம் சீர்புறம். அந்த கூட்டம் இன்னைக்கு இந்த செயல்பாடுகளை, இந்த விதிமுறைகளை கைவிடுகின்றதோ, நன்மையின் பக்கம் அழைத்து தீமையை தடுக்கின்ற அந்த காரியங்களை செய்யவில்லையோ, அன்றைக்கு சமுதாயம் இது மாதிரியான பல இழிவுகளையும் சந்திக்க நேரும் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று நிகழ்வு மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கின்றான். ஆக அந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தவறு எவர் செய்தாலும் சரி, அந்த தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவரை மீட்டெடுக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அவனுக்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையான முறையிலே அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.